அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை கோல்கை கொண்டு வாழ். செங்கோல் கொண்டு நீதி வழுவாமல் ஆட்சி செய்யும் அரசனைப் போல் நேர்மையையும் நல்ல கொள்கையையும் கொண்டு வாழ வேண்டும். இந்த உண்மையை எடுத்து சொல்லும் ஒரு மனம் கவர்ந்த கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். சோமப்பட்டினம் என்னும் ஊரில் முத்து என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். முத்து ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர் ஆவார். அவன் மிகவும் நேர்மையானவன். பயணிகளிடம் எப்போதும் மரியாதையாக நடந்து கொள்வான். ஒரு நாள் பேருந்தில் ஒரு வயதான பாட்டி தவறுதலாக தன் பணப்பையை இருக்கையில் விட்டுவிட்டு இறங்கிவிட்டார். அந்த பணப்பையில் நிறைய பணம் இருந்தது. அதை பார்த்த நடத்துனர், இந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் வைத்துக் கொள்ளலாம் என்றார். ஆனால் முத்து, இது நமக்கு சொந்தமானது அல்ல. பிறர் பொருளை ஆசைப்படுவது தவறு என்று கூறினான். முத்து உடனே பேருந்திலிருந்து இறங்கி அந்த பாட்டியை தேடி சென்று பணப்பையை ஒப்படைத்தான். பாட்டி மிகவும் மகிழ்ந்து, இன்றும் உன்னை போன்ற நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். என் பையை கொடுத்ததற்கு மிக்க நன்றி என்று சொல்லி முத்துவை ஆசீர்வதித்தார். இந்த சம்பவம் நகரமெங்கும் பரவியது. முத்துவின் நேர்மையை பாராட்டி போக்குவரத்து நிறுவனம் அவருக்கு சிறந்த ஓட்டுநர் விருது வழங்கியது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: நேர்மையும் நல்ல கொள்கையும் கொண்ட மனிதன் எங்கு சென்றாலும் மதிப்புடன் வாழ்வான். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.